காலம் கடந்து போய்கிட்டு இருப்பதுனால உங்களை நான் பேச வந்த விடயங்களையே பேசாம போயிருவேங்கிற ஒரு பயம்தான். ஒவ்வொரு மேடையிலையுமே நான் என்ன பேசணும்னு நினைச்சு வரணும், அந்த இடத்துல போய் மறந்துடும் பார்த்துக்கோங்க. அப்படி மாதிரி எழுதிலாம் கொடுப்பாங்க, ஆனா அதெல்லாம் இது வரைக்கும் நான் வாசிச்சதே கிடையாது. மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் நான் பேசுவேன். இந்த புளியங்குடி கூட்டத்தை குறுகிய நாட்கள்ல இந்த கூட்டம்லாம் கூட்ட முடியாது. இந்த இடம் என்னைக்குமே ஒண்ணு சேராது அப்படின்னு சொல்லிதான் ஒரு சாபம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் இப்ப நம்ம ஒவ்வொரு பகுதிகளையும் உடைச்சுக்கிட்டு வரோம். தேவர் கூட்டம் தேவமாரம் நம்ம ஒண்ணு சேரப்போம்னு சொன்னோம்னா நீங்க எல்லாரும் இருக்கையை பத்திலாம் அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி. என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனா இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியும் பல்வேறு பகுதிகளில். ஆனா இன்னைக்கு எந்த ஒரு இளைஞரும் மது அருந்தாம அந்த வாகனங்கள்ல எந்த இடையூறும் பண்ணாம பாதுகாப்போடு என்னோடு இங்க வந்தாங்க. அதை நினைச்சு நான் முதல்ல மிகவும் பெருமை அடைகிறேன். இசைக்கு ராஜா வந்தாலே இசைக்கு ராஜா பின்னாடி என் பிள்ளைக்கு போச்சே, என் பிள்ளைக்கு அடிபட்டுட்டேன், என் பிள்ளை கீழே வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு சாபம் நான் விரிவான முறையில என்னோட வரக்கூடிய இளைஞர்களையும் பெரியவர்களையும் மிகவும் பாதுகாப்போடு வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி நான் நினைப்பேன். அது ஒவ்வொரு தடவையும் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அதை நினைச்சு நான் எங்க ஐயா பசுமன் முத்தாமலிங்கத்தேவர் தான் நான் நன்றி சொல்லணும். முடியல இன்னைக்கு கூடியிருக்க இந்த கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் இல்ல. இந்த சமுதாயத்தை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா கிராமமா நம்ம சென்றுகிட்டே இருக்கிறேன். அதற்கு இதுவரைக்கும் நான் தோல்வி அடையல. எல்லா இடத்திலுமே வெற்றியோடு தான் இருக்கிறேன். அது பெண் பிள்ளைகள் பெண்கள் எல்லாருமே நம்ம ஊர்ல பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எந்தெந்த கிராமங்கள்ல இருந்து அழைப்பு வந்துட்டே இருக்கு. அதை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் பாருங்க, நமக்கு அரசியல் தெரியாது. நாட்டு ஆண்ட பரம்பரை ஒரு கூட்டம் முடிச்சுன்னா அந்த கூட்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது நம்ம சமுதாயத்துக்கு தெரியாது. ஏன்னா அந்த பாடம் தான் என்னை வரவேற்கிற பாசம், என் மேல அன்பு செலுத்துங்கிற பாசம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. முக்காவாசி பேருக்கு மைக்கு பிடிச்சு பேச தெரியாது. நான் உள்படலாம். நானே இலக்கணமா பேச முடியா, இலக்கணமா பேச தெரியாது. நம்ம கட்சியில இலக்கணமா பேச முடியாது கிடையாது. ஆனா உணர்வா பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டுல 24 மாவட்டத்துல இன்னைக்கு இந்த பிபிடி இன்னைக்கு பொதுப்பாளர் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் இன்னைக்கு உண்மையை பேசி பேசிதான் இந்த இடத்துக்கு நம்ம நிக்கிறோம். புளியங்குடியில முதல்ல என்ன அண்ணன் சுரேஷ் கண்ணன் உட்பட அண்ணன் குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பார்க்க வந்திருந்தாங்க. எங்க மக்களிடையே ஒற்றுமையை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா நாங்க எல்லாம் பிஎம்டில இணைகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது வரைக்கும் இந்த பிஎம்டில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தானா சேர்ந்த கூட்டம் தான், நான் சேர்த்த கூட்டம் இல்லை. ஏன்னா அந்த சக்தி எல்லாம் நமக்கு கிடையாது. எங்க ஐயா முத்துராமலிங்கத்தோட ஆசிரியும் பூலித்தோருடைய ஆசிரியும் கூட்டமா இன்னைக்கு பிஎம்டில எல்லாரும் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதை நடத்தி நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த புளியங்குடியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நான் ஒட்டுமொத்த சொல்றேன், கல்லர் மரவர் அகமுடையார் இந்த 3 பேருமே ஒரே இடம் தேவரணம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்கணும், நம்ம பேசணும். கல்லர் மரவர் அகமுடையார் 3 பேருமே நம்ம அண்ணன் தம்பி தான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நம்ம எந்த காரணத்தை கொண்டும் தயவு செய்து சொல்றேன், அந்த தேவமாரி இந்த தேவமாரிங்கிற எண்ணம் உங்க மனசுல யாரும் வந்துடக்கூடாது. அது நம்மளை பிரிக்கிறதுக்காண்டி எதிரிகள் செஞ்ச சரிதான் அந்த தேவமாரி இந்த தேவமாரின்னு சொல்லி. தேவமாரினா எல்லாரும் தேவமாரிதான். அதை நீங்க எல்லாரும் முதல்ல நீங்க மனதில் நினைங்க. நம்ம ஐயா முத்துராமலிங்கத்தர் அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைத்தாரு. நம்ம அந்த முக்குளத்தை ஒன்றிணைக்கிறதுக்கு நம்ம படாபாடு இன்னைக்கு பட வேண்டிய சூழ்நிலை. பல்வேறு இடங்கள்ல கேட்க நாடு இல்லாத ஒரு சமுதாயம் மாதிரி இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இன்னைக்கு ஆக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அரசு உத்தியோகத்திலும் சரி, இன்னைக்கு தொழில் சரி, இன்னைக்கு பொருளாதார ரீதியா எல்லாத்துலயும் நம்ம பின்தங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல மிகப்பெரிய ஒரு கும்பல் இருந்து செயல்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும், அதுல மாற்றத்தே கிடையாது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி ஒரு பரம்பரை இன்னைக்கு நம்ம சுதந்திரம் இல்லாம இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த தேவருங்கிற வார்த்தை பயன்படுத்தினா அந்த காலத்துல தேவர் அப்படின்னா எல்லா சாதியும் அனுசரிச்சு எல்லா மக்களையும் காப்பாத்துறவங்க தான் தேவர். அதனாலதான் நமக்கு தேவர் பேர் வச்சாங்க, பட்டம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இதுல இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா அந்த சேர சோழ பாண்டிய வம்சம் நம்ம இந்த இனம், அந்த இனம், அந்த பாண்டியர் இனம், அந்த சேர சோழ பாண்டியர் இனம் மீண்டும் எந்திரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துலதான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. நம்ம இந்த நாட்டை ஆளும்போது, நம்ம மன்னர்கள் ஆளும்போது இந்த நாட்டுக்கு எந்த தீங்கும் செய்யல, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதான் செஞ்சோம். எந்த சாதி வந்தாலும் அந்த சாதியை அரவணைக்கக்கூடிய சாதி நம்ம சாதி.
கஷ்டம்னு வந்துச்சுன்னு பசின்னு வந்தா எந்த சாதியா இருந்தாலும் சோறு போட்டோம், தங்க இடம் கொடுத்தோம், உட்கார வச்சோம். ஆனா இன்னைக்கு இந்த தேவமாரா உடனே இந்த பேஸ்புக் வலைதளங்கள்ல இந்த சாதியை இழிவுபடுத்தி பதிவிடும் பொழுது அதை நினைச்சு தூக்க வர மாட்டேங்குது. எப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம்! ஏன்னா நமக்குள்ள நமக்கான ஒற்றுமை இல்ல, ஒற்றுமையை பேசுறதுக்கு யாரும் இல்ல. தேர்தல் வரும்பொழுது எனக்கு நீங்க இன்னைக்கு பல்வேறு கிராமங்கள்ல மன்னர்களுக்கு மேல எனக்கு இந்த மக்கள் மரியாதை கொடுத்தாங்க. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு 25,000 30,000 செலவு பண்ணி எனக்காண்டி ரெடி பண்றாங்க. இப்படி வளர்த்து விடுற நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை வளர்த்து விடுறீங்க. நம்ம எனத்தான் ஒருத்தன் வாரா உண்மையா இருக்காம நான் தேர்தல் வந்த உடனே உங்களை எல்லாம் வித்துட்டு போயிருந்தேன். என்ன பண்ணிருந்தேன்? எலெக்ஷன் வச்சிருந்தீங்களே, நமக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றாம தீங்கு செஞ்ச அரசாங்கத்துக்கு அந்த முதலமைச்சரையோ அந்த கட்சியின் தலைவரையோ சந்திச்சு பெட்டியை வாங்கிட்டு உங்க எல்லாம் வித்துட்டு ஓடிடுறேன். அதனால இப்படி வித்துட்டு ஓடுறதுனால இந்த சமுதாயம் என்ன பண்ணிருக்கணுமா, எவன் வந்தாலும் நம்ம சாதியை கொண்டு அட வைப்பான், அப்ப ஏன் நம்ம பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நினைப்பு தான். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் மக்களை திரட்ட கஷ்டப்படுறேன். மக்களை திரட்ட உங்களை எல்லாத்தையும் கூட்டம் கொடுத்தது உங்களுக்கு நிக்க இல்ல, உங்களை பாதுகாக்க, உங்க பிள்ளைகளை பாதுகாக்க, உங்க பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேற எதுவுமே இல்ல. உங்களை கேட்காம அரசியல்ல கூட்டணியில எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கேன். வீதி வீதியா ஊர் ஊரா வந்து நான் என்ன பண்ண, நீங்க தான் என்னைய ஏமாத்திடக்கூடாது, நான் என்னைய ஒரிஜினலா இருங்க, அவங்க கூட சேராதா இவங்க கூட சேரக்கூடாதுப்பா அப்படின்னு பேஸ்புக் வலைதளங்களையும் தேவமாக பூரா போட்டுருந்தாங்க. மாதிரி எலெக்ஷன் வந்து நீங்க 1000 2000 வெயிட்டு ஓடிட கூடாது, என்னைய நீ ஓடிடாத, நீ விளவையிடாதான்னு சொல்லிவிட்டு நீங்க விளவையிடக்கூடாது 1000 2000க்கு. அதனாலதான் வீடு வீடா வீதி வீதியா சத்தியம் வேணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் அடுத்த வருவேன், எல்லா கிராமத்துக்கும் எல்லா ஊருக்கு வந்து உங்க எல்லார்ட்டையும் கேட்பேன், நான் என்ன பண்ணணும், யாரு கூட சேரணும், யாரு கூட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா தனிச்சு நிக்கவா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பேன். மற்றபடிலாம் நான் தன்னை வச்சா பேச மாட்டேன். யாராவது ஒரு ஆள் இந்த சமுதாயத்துக்கு உணர்வா இருந்து உண்மையா இருந்து எல்லாத்தையும் இழக்கணும், இழந்தா மட்டும்தான் அந்த இடத்தை அடைய முடியும் எனக்கு தெரியும். இன்னைக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கைதான், நிம்மதி இல்லாத வாழ்க்கைதான். கேட்டா நம்ம ஒரு இயக்கத்தோட தலைவரா இருக்காரு, அவர் என்ன 30 கார்ல போறாரு 40 கார்ல போறாமா, இந்த 30 கார் நானா காசு கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு செலவு எவ்வளவு தெரியுங்களா? செலவே எனக்கு 7,500 தான் இன்னைக்கு செலவு. ஆனா என் பின்னாடி 30-40 கார் வந்திருக்கு. எப்படி வருது? என்னுடைய போராளிகள், பொறுப்பாளர்கள், உணர்வாளர்கள், புளியங்குடியில தேவமார்கள் எல்லாம் நம்ம ஆளுக்கு அப்புறம் ஒண்ணு சேர்றாங்கப்பா, ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க, தன்னெழுச்சா நடத்துறாங்க, அதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்ன உடனே 9 மாவட்ட நிர்வாகிகள் வந்துட்டாங்க பாருங்க. இன்னைக்கு பிள்ளை குட்டியோட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது பிள்ளைய கூட்டிட்டு பீச்சுக்கு போகணுமா, எங்கேயாவது ஒரு பிக்னிக் போகுமான்னு இல்லாம சமுதாய போராட்டம், சமுதாய மக்களை பார்க்கணும்னு உங்களை தேடிதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் எனக்கு மனமார்ந்த நன்றியான இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நாளும் இல்ல நேரமும் இல்ல, நம்ம சமுதாயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு பட வேண்டியிருக்கு. சாதி சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தாலும் நம்ம பிள்ளைகளை சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்றேன், முக்கியமான விஷயம் சொல்றேன், எல்லா இடத்துலயும் சொல்ற விஷயம் தான். பெண் பிள்ளைகள் செல்போன்ல பயன்படுத்தும் பொழுது இன்ஸ்டாகிராம்ல தேவர் சொல்லிதான் அவன் பழகையே வாரான், அதை கவனமா கையாளுங்க. சரி தேவமாரி தானே, நம்ம அப்பா அம்மா சம்மதிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம புட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மனசு வந்துடும். என்னதான் இருந்தாலும் நம்ம எடுத்தான் தானே அப்படின்னு சொல்லி, காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும், அதுல மாற்றத்தே கிடையாது. காதல் இல்லாத மனுஷன் கிடையாது, புரியுதா? அது யாரு யாரோட காதலிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம தாய் தாய்க்கு மரியாதை இருக்குங்களா, அண்ணன் தம்பி இருக்காங்களா, அடுத்த அக்கா நினைச்சு நம்ம கட்டிட்டு போல நம்ம காதலிச்சு மாட்டு சாதியோட சேர்ந்து காதலிச்சு போயிட்டோம்னா நம்ம அக்கா யாரு கட்டுவா, தங்கச்சி யாரு கட்டுவா, தம்பி யாரு கட்டுவான்னு நினைக்கணும் ஒவ்வொரு பிள்ளையும், புரியுதா? அது மானத்துக்காண்டி தான் நம்ம உசுருவாதம். தமிழ்நாட்டுல மானத்துக்காண்டி உசுரு சமுதாயம். அவன் எல்லாரும் நீங்க இன்னைக்கு என்ன கொட்ட பிள்ளைகள் உண்மையிலே 200% சொல்றேன், நான் மனசார நம்புவது ஐயா முத்துராமலிங்க சத்தியமா இந்த பெண் பிள்ளைகள் தான் வருங்காலத்துல இந்த சாதியை காப்பாற்ற போதுன்னு சொல்லி பெண் பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா பெண் பிள்ளைகளை நம்பணும், பெண் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தணும். இளைஞர்கள் நம்ம பெரியவர்கள் வீட்டுல தாய் தகப்பன் நம்மளும் தப்பு பண்றோம். பொட்ட பிள்ளைகள் மேலேயோ பொண்டாட்டி மேலேயோ தாய் மேலேயோ நம்ம பாசம் செலுத்த முடியும்ல. நாம அன்பா இருந்தா மட்டும்தானே இந்த பொட்ட பிள்ளைகள் நம்ம மேல அன்பா இருக்கும். நாம வீட்டுல அன்பு செலுத்துறது இல்ல, வீட்டுல மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறோம், வெளியுள்ள பிரச்சனை எல்லாம் வீட்டுல காட்டுறோம், இல்லைன்னா தண்ணியை போட்டு வந்து தூக்கி போட்டு மிதிக்கும். இதுதான் நடக்கு. இதுதான் பல்வேறு குடும்பத்துல. அப்ப அந்த பொட்ட பிள்ளை என்ன பண்ணுது, அந்த வீட்டுல ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளைகள் இருக்கும். அப்ப அந்த பொட்ட பிள்ளைய படிக்க வைக்க முடியாது. 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு 400-500 ரூபாய்க்கு குடிச்சிருவோம். இப்படிதான் உங்களுக்கு 300 ரூபாய் மட்டும் வீட்டுல கொடுப்போம். இந்தமா இதை வச்சு குடும்பம் நடத்த அப்படின்னா எப்படி நடத்த முடியும்? அப்ப அந்த பொட்ட பிள்ளை வேலைக்கு போயிடும். பொட்ட பிள்ளை வேலைக்கு போன இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனில எவனாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான், நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம அப்பாவோட
நம்ம அண்ணனுடைய நம்ம தம்பியோட இவன் நல்ல பாசமா பேசணும், இந்த பாசத்துல பிள்ளைகள் வந்து தளமாறுது. அப்போ பாசம் காட்டணுமா வேண்டாமா? தப்பு எங்க இருந்து வருதுமா? நம்மகிட்ட இருந்து வருது தம்பி. அதனால தயவு செய்து சொல்றேன், மது பழக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, குடின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த குடியை எல்லாரும் விட்டுறணும். அந்த குடியால நம்ம சமுதாயத்தோட வீரம் போயிட்டு, நம்ம சமுதாயத்தோட அடையாளம் போயிட்டு, மொத்த சமுதாயத்தையும் காப்பாற்றணும். நம்ம அந்த நாட்டையே காப்பாற்றணும். நம்ம இன்னைக்கு நம்மளை காப்பாற்ற முடியாம தெருவுல தள்ளாடிட்டு இருக்கோம். 60 வருஷம் ஊர்ல எல்லா கிராமத்திலும் வர வச்சாங்க. நான் குடிச்சா கூட அவ்வளவு போதல் அது பக்கத்துல வந்து வணக்கம்னு வந்து ஒரு மாலைப்படம் வந்தாரு. அப்படி அவ்வளவு ஒரு நாத்தம், குடி நாத்தம். சரக்குகள் எல்லாருமே இங்க வந்து பணக்கார குடிக்க அப்படின்னா அவன் வந்து 20,000 10,000 பாட்டு வாங்கி குடிப்பான், அவன் தப்பிச்சுக்கிடுவான். நீ குடிக்க பாட்டல் 200 பாட்டல் விஷம் கூட மாத்திரை போட்டு போதையாத சொல்லி நீ கொண்டுதான். நமக்கு வீரம் எல்லாம் போயிட்டு காலத்துல 10 பேரை சமாளிக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு தேவமான ஒருத்தர் சமாளிக்க முடியுமா உங்களால? அவங்க வீரம் போச்சு. எதனால போச்சு? குடியால போச்சு. நான் இன்னும் அவனை காப்பாத்த இவனை காப்பாத்துன்னு சொல்லி ஆண்ட போறேன் அப்படிலாம் பேசக்கூடாது. நாம நல்லா இருக்கணும், 4 பேரை காப்பாற்றணும், 4 சமயத்தை காப்பாற்றணும், நம்ம மக்களை காப்பாற்ற மட்டும்தான் பேச முடியும். நாம நம்மளே சரியில்லாம நம்ம குடும்பத்தை சரி பண்ணாம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஊர் போய் மேல போட்டு பேசிட்டு நம்ம வீட்டுல நான் என் கட்சி நிர்வாகிகளுக்கு எப்பவுமே சொல்லுவேன், நீ குடும்பத்தை பாரு, குடும்பத்தை பார்த்துட்டு நீ கட்சிக்கு வா. நீ வாரத்துல ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் சமுதாயத்துக்கு சொல்லி நீ தெருவா போயிட்டு சமுதாயம் ஒண்ணு சேரணும், சமுதாயத்துக்காண்டி வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு பிள்ளையும் முன்னாடி பக்கத்துல போய் பக்கத்துல போய் அரிசி கேட்டாலும் நம்ம மானம் போயிடும். அதனால சொல்லுவேன், அப்படிப்பட்ட கட்சி நிர்வாகி வேண்டாம், நீ எனக்கு வாழ்த்து செடிக்க வேண்டாம் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு சீரழிஞ்சேன். நானும் சாடின்னு சொல்லி தெருவா அலைஞ்சேன். கார்த்திக் நடிகர் கார்த்திகை அழிக்காத ஆளு கிடையாது. நம்மளெல்லாம் அது அந்த நேரத்துல ஆசாசியா வாங்கி கொடுத்த சைக்கிள் முதல்ல எங்க அம்மா வாங்கி கொடுத்த சைக்கிள் வித்துட்டு போயிருக்கேன் அவருடைய மாநாட்டுக்கு. அவரால் அழியாத யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது சாதி பட்டு சாதி பெரிய, அதாவது சாதி நம்ம சமாஜத்துல வாரானே. அந்த மாதிரி என்னைய நீங்க நினைக்க கூடாது. நான் வந்து நீங்க எல்லாம் அதன வேலை வைக்கலையே, நீங்க வாழ்க்கை விட்டலையே அப்படிலாம் ஒரு காலம் நினைக்க மாட்டேன். இதுல வந்து நான் பொறுப்பாளர்கள் சொல்றேன், புரியுதுங்களா? குடும்பத்தை நீங்க பார்த்து குடும்பத்தை நீங்க நல்லா வச்சாலே போதும். நீங்க அப்பதான் எனக்கு ஒரு அந்த வீட்டுல இருந்து ஒரு நல்லது கிடைக்கும், நல்லபடியான வாழ்த்துகள் கிடைக்கும். எல்லாரும் நீங்க வந்து உலகணும். இந்த புளியங்குடி இருக்குன்னா இந்த பெண் பிள்ளைகள் விஷயத்த கரெக்டா கொஞ்சம் கையாண்டுக்கோங்க. புதுக்கோட்டையில இருந்து ஒரு பொட்ட பிள்ளை, நம்ம பொட்ட பிள்ளைய ஒரு திருமணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறான். சங்கரன் வீட்டுக்காரன் தான், கோயம்புத்தூர்ல படிச்ச பிள்ளை, BA இங்கிலீஷ் லெட்டர் படிச்சிருக்கிற பிள்ளை, கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவன். நான் தேவமாரி தான் சொல்லியிருக்கான். சட்டை நான் வச்சுக்கோங்க தேவைப்படும். இதே மாதிரி சட்டைகளை வச்சுக்கிட்டு போய் நின்றுருக்கான், காதலிச்சிருக்கான். பிள்ளை தேவமான்னு சொல்லி அவனை நம்பி வந்த பிள்ளை கிட்ட வரும்போது ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரும்போதுதான் அவன் வேற சாயத்திலே தெரிஞ்சிருக்கு. அப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அம்மா அப்பா சேர்த்துக்க மாட்டாங்க, வேற வழி இல்லாம அவனோட வாழுது. கலப்பு திருமணம் பண்ணுனா அரசாங்க உத்தியம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த சட்டத்தின்படி அவனுக்கு வேலை கிடைக்கும், வாத்தியார் வேலை கிடைக்கும், 1 லட்சம் சம்பளம் வாங்குறான். வேலை கிடைச்சோட பிள்ளையை விட்டுட்டான். கலப்பு திருமணம் பண்ணுனா வேலை கிடைக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு கும்பல் அலையுது. வாழ் சாதியை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு நம்ம அரசாங்க உத்தியத்துக்கு போலன்னு சொல்லி அந்த பிள்ளை தட்டி கேட்டதுக்கு அந்த பிள்ளைய SC/ST ஆக்ட் போட்டு 35 நாள் ஜெயில வச்சுட்டான். கூட்டு வந்த நம்பி வந்த பொட்ட பிள்ளைய SC/ST ஆக்ட போட்டு தூக்கி உள்ள வச்சுட்டான். அந்த பொம்பளை பிள்ளை வந்து அழுது நம்ம ஆபீஸ்க்கு வந்து அண்ணே உனக்கு இந்த ஊருனே ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஒவ்வொரு நாள் இந்த வாரத்துல மட்டும் 7-8 பொட்ட பிள்ளைகள் வந்து அழுதுருக்கு. நான் என்ன பதவியில் இருக்கிறேன்? MLA இருக்கனா, MP இருக்கனா, அமைச்சர் இருக்கனா? நான் உங்க கூட்டம் நான் பத்தியில அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் மிரட்டுறேன். இப்படி எல்லா பக்கமும் நான் போற இடத்துல எல்லாம் கூட்டம் வந்து பத்தியா அந்த கூட்டத்தை வச்சு அரசாங்கத்தை மிரட்டிடுவேன். வாங்க பாருப்பா, என் சமயத்துக்கு ஒண்ணுன்னா நான் உங்களை விட மாட்டேன், நான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தும். அதனாலதான் இந்த மாதிரி கூட்டமா நீங்க கூடும் போது அதை ஒழுக்கமா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். உங்களை வச்சுதான் இந்த சமுதாயத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். அது எந்த ஒரு மாற்றத்தில் இல்ல, காப்பாத்துவேன். அதனால பெண் பிள்ளைகளை நம்புங்க, பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க, இளைஞர்கள் மது அருந்தாதீங்க, தாய் தகப்பனை மதிங்க, அக்கா தங்கச்சிய மதிங்க, அக்கா தங்கச்சி மேல பாசம் வைங்க. உங்க தாய் தகப்பனை தாண்டி நல்லா உங்க மேல பாசமா இருக்க, அதை நீங்க மனசுல வந்து நீங்க நினைக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அக்கா தங்கச்சி உங்க தாய் தகப்பன் வந்துதான் பக்கத்துல இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து பார்க்க முடியும். நான் அங்கிருந்து வந்து 1 கிலோ இல்ல 1 கிலோ ஆப்பிள வாங்கிட்டு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு உனக்கு கொடுத்து தம்பி என்ன பார்த்து போடுதானே என்னப்பா அப்படி பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா உனக்கு தீ மூத்திர அழுதுன்னா உன் தாய் தான் அழுவான், உன் தகப்பன் தான் அழுவான், உன் அக்கா தங்கச்சி தான் இருப்பான்.
அதனால இளைஞர்கள் அதை நினைங்க. உங்களுக்கு இசைக்கராஜா வந்தா நான் போற இடம்லாம் இப்படியே இருந்திருக்கேன். நான் உங்களை வச்சு அரசியல் பண்ணணும் வரல, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்க நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டிருக்கீங்க. தொடர் போராட்டம் இருக்கு. மதுரையில ஒரு பையன், அவ அப்பா பிரசிடென்டா இருந்தாரு. நல்லா கேட்டுக்கோங்க, பிரசாத்ங்கிற ஒரு பையன், அவ அப்பா பிரசிடென்டா இருந்தாரு. வாழ்ந்து கட்ட குடும்பம். அவ அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாரு. அந்த பையன் பிரசாத்ங்கிற பையன் ஒயின் ஷாப்ல பாட்டில் இருக்கிற வேலையை பாக்குறான். அந்த பையனை திட்டம் போட்டு கொலை செய்யணும், தமிழ்நாட்டுல இந்த ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல யார்கிட்ட வம்பெடுக்கலாம்னு சொல்லி ஒரு கும்பல் அந்த ஒயின் ஷாப்ல போய் வம்பெடுத்து அந்த பையன் நினைக்கிறான், ஒயின் ஷாப் விட்டு வெளியே வாழ ஒரு கொல்லா விடாமடா அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்படின்னா 10 மணிக்கு போகக்கூடியவன் 8 மணிக்கே போயிடும். அவனுக்கு பாருங்க, கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. இப்பதான் அவன் பொண்டாட்டி அந்த பிள்ளை மாசமா இருக்கான். 1 மாசமா 1.5 மாசமா இருக்கான். அவன் என்ன சொல்றான், அவன் என்ன நினைச்சிருக்கான், அவன் ரவுடி கிடையாது, அவன் மேல எந்த வழக்கம் இல்ல. அவன் பிறந்தது தேவமாரா பிறந்துட்டான். அப்ப தேவமாரா பிறந்தா அவனை அந்த இடத்துல வம்பிழுத்து அடிச்சு கொண்டுறோம்னு நினைச்சான். 8 மணிக்கே போயிடும். நம்ம வீட்டை பார்த்து அவன் வந்த பையில திட்டம் போட்டு கல்லால அடிச்சு கம்பால அடிச்சு கொண்டுட்டாங்க. நீயோட 5 நாள் ஆயிட்டு வர புதன்கிழமைக்கு வர 3ஆம் தேதி மதுரையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். நம்ம சமயத்தை சேர்ந்தவங்க, அம்பலக்காரர்கள், ஊர் நாட்டாமை எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட 5000 10,000 பேர் விழுந்துருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு நான் போறேன். அதுல எந்த ஒரு மாறுகட்டும் இல்ல. அந்த போராட்டத்துல நான் போய் கலந்துக்கிட போறேன். அப்போ அந்த பையனுக்கு மட்டும் இந்த மாதிரி சமுதாய அமைப்புல ஏதாவது இருந்தாங்க, அமைப்புல இருந்திருந்தாங்கன்னா படிச்சவன் வராத, படிச்சவன் நீ படி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்துல இல்லாதவங்க அமைப்புல சேருங்க. இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தா நீ படிப்பை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா நீ படிச்சு நீ முன்னுக்கு வந்தா மட்டும்தான் என்னையும் சேர்த்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்லயும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க இயக்கத்தை சார்ந்துறீங்க. அவன் சாதிக்கார இயக்கம் அவன் சாதியை காப்பாற்றும். நீங்க ஓட்டு போட்டவங்க வச்சவங்க யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. அப்ப அந்த பையனை கொண்டுதான். அப்ப நியூஸ் எப்படி வருது, பைக்கில் வந்துட்டு இருக்கல, அந்த பையன் வேலை முடிச்சு வந்துட்டு இன்னொரு பைக்கு மோதி சண்டையாகி இறந்துட்டான்னு சொல்லி வந்துருது எஃப்ஐஆர். எப்படிதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனடியா அதை ஆழமா எடுத்து விசாரிக்கும் பொழுது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க தான் பாக்குறோம். அந்த ஃபுட்டேஜ் எங்க அனுப்புறாங்க, நம்ம பிஎம்டி மீடியா அனுப்புறாங்க. அன்னைக்கு பாருங்கண்ணே, மத்தியானமே இந்த பையனை வம்புழுத்த வீடியோ இருக்குன்னு அதை பார்த்துட்டு மனசு வெறும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளையை ஏமாத்தி பாடிய வைக்கேஷ் உடலை வாங்கிட்டாங்க. உடலை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற இடம் நம்ம இடம் கிடையாது. கூட இருந்தாலும் நம்ம சட்ட ரீதியா பாத்துக்கலாம், ரீதியா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அதுல மாற்றுகிறது இல்ல. அப்ப அந்த போய் அனாதையா செஞ்சுக்கிட்டோம்ல, அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல ரம்புன்னு ஒரு பேர் கோயில் திருவிழா பார்க்கப்பட்ட பேர் அடிச்சு போனாங்க. இதோட 2வது மாடல் 2வது மாடல் தேவமாதன் சொன்னதுக்காண்டி, தேவமாதன் பிறந்ததுக்காண்டி இதுவரைக்கும் 24 பேரை கொண்டிருக்கான். 24 பேர் செத்து போயிட்டாங்க. எந்த தப்பு பண்ணாம நீ என்ன அப்படின்னு கேட்டு தேவமாதா வீட்டுல அப்படின்னு சொல்லி அந்த மாடு மட்டும் 24 மாடு நான் கணக்கு வச்சிருக்கேன். எல்லா வீட்டுக்கும் போயிருக்கேன், குச்சியில கலந்துட்டு இருக்கேன், தப்பே பண்ணாம. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு நான் ரவுடி பைய, தேவமாதா ரவுடி பைய, தேவமாதா விட்டுற போறேன் அப்படின்னு ஒரு கும்பல் பரப்பிக்கிட்டு இருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தோட தலைவர் தான் அதை பத்தி பேசாரு. குற்ற பரம்பரையை மீண்டும் கொண்டு வரணுமா, என்னன்னு தெரியாத மக்கள் ஆங்கிலன் நம்மளால அடக்க முடியல. ஆங்கிலன் பீராங்கி குண்டுகள் தன் மார்பை இரையாக்கி கூட்டம் வெள்ளைக்கார வரும்போது சண்டை போது ஓடல. இப்படி ஒரு இடம் மூர்க்கத்தனமா இருக்காங்கடா சொல்லி இவனை அடக்கணும்னா கைரேக சட்டம், குற்ற பரம்பரை சட்டம் போடணும் தான் போட்டான். நாம குற்ற பரம்பரை சட்டம்னா நம்ம திருடல, நம்ம எவன் தண்ணியுமே அக்கல. குற்ற பரம்பரை சட்டம்னா பெருமை நினைக்கிறேன். ஆங்கிலன் அடக்குன பரம்பரை நம்ம, அதுதான் குற்ற பரம்பரை போட்டான். ஆனா இவன் குற்ற பரம்பரை மீண்டும் குற்ற பரம்பரை போட்டுங்க, அந்த சமுதாயம் தப்பு பண்ணுங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. படிச்சுட்டு நிம்மதியா அரசு உத்தியோகத்துக்கு போக முடியல. திருநெல்வேலியில ஒரு மேடம் நடக்கு, பொட்ட பிள்ளை லாபம் சொல்லி அவசரப்பட்டு அறுவாடுதான், இன்னைக்கு அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போகுது. தமிழ்நாட்டுல எந்த சாதியாவது ஒரு கொலை செஞ்சான்னு சொல்லி அவன் அம்மா அப்பாவை இது வரைக்கும் கைது பண்ணிருக்காங்களா? தேவமாதா கைது பண்ணிருக்காங்க. ஏன்னா இழுச்சவன் தேவமாதன், தேவமாதம் ஒண்ணுக்குள்ள பண்ணா அப்படின்னு நினைக்காங்க. ஆனா கூடுவோம், ஒண்ணுக்குடுவோம், அந்த காலம் கிடையாது. இனிமே அப்படி ஒரு சூழலை வந்துச்சுன்னா தென் மாவட்டத்துல மிகப்பெரிய போர்ச்சி ஏற்படும். மாற்று கிடையாது, விட மாட்டேன். அப்படிதான் இன்னைக்கு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். பல்வேறு இடத்துல நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலு
யாருக்கு சொந்தம், யாருக்குன்னா தேவமாருக்கு சொந்தமா சொல்றது நம்ம பஞ்சாயத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுல போயிட்டு ஒரு தலைவர் சொல்றாரு பிளட்ல அவர் ரத்தத்திலே திருட்டு ஓடுது. உங்களுக்கு யாரும் நான் ஏதாவது ஒரு மேடையில போயிட்டு ஏதாவது ஒரு சாதியை திட்டிருக்கேனா, பேசிருக்கேனா, நான் உங்களுக்கு எந்த சாதியாவது இழிவுபடுத்திருக்கேனா, அவன் என் சாதியை நீ மேடையில ஏறி அவன் ரத்தத்திலேயே பிளட் ஓடுங்கிற, அதை எப்படின்னா திருட்டு பிளட் ஓடுதுன்னு சொல்றேன். அப்போ வன்முறையை தூண்டுவது யார்? தமிழ்நாடு அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டு காலமா இருக்கக்கூடாது. இது போன்ற கைவர்களை கைது செய்யும் சொல்லி நான் தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி எங்க சமூகத்தை தான் எங்க சீர்தாக அதுல எந்த மாற்றுகளும் இல்ல உடைக்கணும். இன்னொரு ஏன்னா இந்த தென்காசி மாவட்டம் இன்னைக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நிரம்பி இருக்காங்க. இந்த மாவட்டம் முழுவதும் தென்காசி மாவட்டத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை மக்களுக்கு நம்ம சரி பண்ணி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு அடைஞ்சா விடிஞ்சா தென்காசி மாவட்டத்துல தான் இன்னைக்கு போன் வருது. அதன் அடிப்படையில இன்றைய கோரிக்கைகளாக இந்த புளியங்குடியில நம்ம இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்திருப்பதனால செண்பகாதேவி அணையை அரசாங்கம் பேணி பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த இடத்துல வைக்கிறோம். புளியங்குடி முருகன் கோவில் கும்பாசியத்தை உடனடியா அரசு இந்த தேர்தலுக்குள்ள இந்த அரசாங்கம் முடிவுக்குள்ள செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி சொல்றோம். ஒரு கோரிக்கை பதிவு செய்யறேன். எலுமிச்சை சேமிப்பு கிடங்கு அறிவிப்பு வெளியிட்டது மகிழ்ச்சி தருகிறது. அதை அரசாங்கம் விரைந்து செயல்படுத்த வேண்டும். சுற்று வட்டாரத்துல எல்லா கிராமத்திலும் பேருந்து வசதி இல்லைன்னு சொல்லி தான் போன் வந்துகிட்டே இருக்கு. அதனால அரசாங்கம் தயவு செய்து பேருந்து வசதி அந்த மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிராமங்கள் தோறும் சாலை வசதியும் இல்ல, சாலை வசதி மோசமா இருக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா உடனே அந்த இடத்துல சொல்லாம மக்கள்கிட்ட ஓட்டு கேட்காம ஜெயிக்கலாம். யார் ஜெயிக்கான்னு தெரியாது. யார் இந்த தொகுதியோட எம்எல்ஏ பேரே தெரியாது. யாருக்காவது தெரியுமா எம்எல்ஏ பேர் என்னமா? 4 வருஷம் ஆச்சு. யாருக்காவது எம்எல்ஏ பேர் தெரியுமா? அந்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏ. புளியங்குடி தேவர் சிலை வெங்கல சிலையா நம்ம மாத்தணும். அந்த சிலையை பார்த்தேன். உண்மையிலே எந்த ஊர்லதான் நம்ம ஐயா முத்துராமலிங்க சிலை இருக்கோ அந்த ஊர்லதான் நம்ம மக்கள் உணர்வோடு இருப்பாங்க. அதை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. அந்த சிலைய ஆளுகிற சிலையா வெங்கல சிலையா நம்ம மாத்தியே தீரணும். அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறோம். அது போக வாசுதேவநல்லூர் சங்கரகோயில் தொகுதி கிட்டத்தட்ட 40-45 வருஷமா தனி தொகுதியா இருக்கு. ஒரு தேவமாரோ, ஒரு பிள்ளைமாரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு நாடாரோ, கோளாரோ, முதலியாரோ யாரும் நிக்க முடியாத சூழ்நிலை. அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். தனி தொகுதினா என்னன்னு நம்ம மக்களுக்கும் புரியாது. வருஷமா இருந்துக்கலாம். அந்த மக்களுக்கு நீங்க ஒரு பட்டியலின மக்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மாத்தி கொடுத்துருங்க. வேற எங்கேயாவது இது வரைக்கும் இருந்துச்சு பத்தியா? இப்ப இந்த ஆலங்குளம் தொகுதியில இருக்கு, அதெல்லாம் மாத்துங்க. இதை விட்டுருங்க. 40-45 வருஷமா இருக்கு. அதை நம்ம கவனத்துல கையெழுக்கணும். அதுக்கான மனுக்கள் அனுப்பியிருக்கேன். இந்த திருப்பி தேர்தல் புறக்கணிப்போட விஷயம் நம்ம மாநாட்டுல அறிவிப்போம். கண்டிப்பான முறையில் நீங்க எல்லாரும் மாநாட்டுக்கும் சேரணும். அதுபோல பாலசுப்ரமணிய சுவாமி கோயில்ல சூரசம்ஹார நாள்ல 2 முறை சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க பேனர்லாம் வச்சு கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மாவட்ட காவல்துறை நிர்வாகமும் மாவட்ட கலெக்டரும் அதற்கும் தக்க நடவடிக்கை எடுக்கணும். நான் பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை என்னுடைய மக்கள் நிம்மதியா வாழணும். அவங்க நிம்மதியா படிக்க போகணும். இளைஞர்கள் பொருளாதார ரீதியா அவங்க உயரணும். வேற எந்த கோரிக்கைக்காண்டி நாங்க இயக்கம் நடத்தல. இதெல்லாம் எங்களை வளரக்கூடாது, எங்களை படிக்க கூடாது, எங்களை தொழில் செய்யக்கூடாது தடுக்கக்கூடிய கும்பல்கள் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் காவல்துறை தடுக்கணும். அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும். தொடர் பிரச்சனைகளை நாங்க சிக்கி தவிக்கிறோம். மக்களுடைய கோரிக்கைகளை கொண்டு சேர்க்கறதுக்கு சிஎம் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான எந்த ஒரு அதிகாரிகளும் இன்னைக்கு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு கோரிக்கைகள் என்னுடைய மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அதை எங்களால செய்ய முடியல. தற்போது தென் மாவட்டங்கள்ல பல்வேறு ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அவருக்கு நன்றியும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சென்னையில வேலுநாச்சியார் சிலையை திறந்திருக்காங்க. அதற்கு மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவகங்கையில மதுபாண்டியர் சிலையும் வாழ்க்கைவேலி அம்பல சிலையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்திருந்தாரு. அதற்கு நன்றி பதிவிக்கிறோம். நம்ம நாங்குநேரி பகுதிகளில் தொழில் பூங்கா அமைக்க மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமைக்காங்க. அதுக்கும் ஆர்டர் கொடுத்தாரு. அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீண்ட நாள் கோரிக்கையான கல்லர் மரம் அகமுடியாத ஒரே இனம் தேவைங்கிற ஒரு சர்டிபிகேட்டை எங்களுக்கு எந்த அரசாங்கம் இந்த விருப்பு கொடுக்கும் அதை வாக்குறுதியா யாரு சொல்றாங்களோ, தேர்தல் வாக்குறுதியில யாரு அதை நிறைவேற்றினாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில நாங்க ஆதரவு அளிப்போம். மற்றபடி ஒற்றுமை பத்தியும் பல்வேறு விஷயங்களையும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம். இந்த பிஎம்கே பொறுத்தவரை அனைவருக்கும் பாதுகாப்பா இருப்போம்.
நான் இளைஞர்களுக்கு நான் பெரியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்னே தான், அனைத்து குடும்பத்திலும் சொல்லக்கூடியது, நம்மளுடைய மக்கள் தொகையை ஜனத்தொகை குறையக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா எல்லாரும் இருங்க. எல்லாரும் அரசாங்கம் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி நம்ம சாதியோட அந்த கூட்டத்தை குறைச்சிட்டாங்க. அதனால வீட்டுக்கு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கணும் கண்டிப்பா. அதை எல்லாரும் நினைங்க. அதனாலதான் சொல்லுவேன், எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு போகணும், குடிக்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்ல வந்தோம்னா இதுக்குதான் சொல்ல வந்தேன். நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் 4-5 பிள்ளைகள் பற்றி நம்ம வாழ வைக்க முடியும். நம்ம முன்னோர்கள் தெரியும், நம்ம தாத்தா பாட்டு நம்ம வீட்டுல 10 பிள்ளைகள் பற்றி வாழ்ந்துருக்கோம். நம்ம கூட்டம் குறைஞ்சிடக்கூடாது. அதை மறந்து எந்த சாதி மக்கள் அதிகம் இருக்காங்களோ அவங்களதான் அரசாங்கம் மதிக்கும். அவங்களதான் அரசாங்கம் ஓட்டு எந்த சாதி அதிகம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த உரிய மரியாதை கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. நாம ஒரு பிள்ளைகள் போது 2 பிள்ளைகள் போன்னு சொன்னோம்னா இந்த வருங்காலத்துல நம்மளோட ஜனத்தொகை குறைஞ்சிடு. தயவு செய்து சொல்ற, ஜனத்தொகையை நம்ம பெருக்கணும். அரசாங்கம் கல்வி இருக்கு, எப்படின்னா அரசாங்க ஸ்கூல் இருக்கு, பிள்ளைகள் அதை படிக்கும். அதனால அதை பத்தி யாரும் நினைக்காங்க. அதனால 200% நம்ம ஜனத்தொகையை கூட்டுறதுக்கான வேலையும் நம்ம அதுல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் சொல்லுறேன். மீண்டும் உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பான முறையில தேர்தல் நேரத்துல வருவேன். வாசுதேவன் தொகுதி கண்டிப்பான முறையில சங்கரங்கோவில் தொகுதியெல்லாம் பொது தொகுதியா மாத்தணும், மாத்த வைக்கணும். அந்த மாற்றங்களோட சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்கு. நம்ம உரிமையை பெறுவதற்காண்டி, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காண்டி, நாட்டு மக்களை அடிமை விலங்கிலிருந்து காப்பாத்த நாம சண்டை செஞ்சோம். யாரு தெரியுமா? வெள்ளக்காரன்ட்ட. இன்னைக்கு நம்ம உரிமையை காப்பாத்துறதுக்கு நம்ம ஒற்றுமையா இருந்து ஒரே இடத்துல இருந்து போராட்டம் நடத்தாலே போதும். நான் காப்பாத்தி தரேன். உங்க பிள்ளைகளை பாதுகாக்க நீங்க என்னதான் சொத்து சேர்த்தாலும், உங்க பிள்ளைகளை படிக்க வச்சாலும் உங்களை நிம்மதியா வாழணும்டா, உங்க பிள்ளைகளை நிம்மதியா படிக்கணும்டா. ஆனா நான் இருந்து தடுப்பேன், என்னோட போராளிகள் தடுப்பாங்க. எல்லா ஊர்லயும் நம்ம மக்களை காப்பாத்திட்டு இருக்கோம். அது எந்த மாநில எங்களுக்கு நீங்க உறுதுணையா நீங்க இருந்தா போதும். உங்ககிட்ட நாங்க எதுவுமே கேட்கல. நேரத்துல எங்களுடைய பேச்ச கேட்டா போதுங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் பதிவிச்சிருக்கேன். தேர்தல் நேரத்துல தயவு செய்து ஏமாந்துறாங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் தந்துட்டு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு காணுமா, மதியானம் வரைக்கும் காணுமா, அதை வச்சு ஆட்சியே விலைக்கு வாங்கிடுறாங்க. தயவு செய்து சொல்றேன், திமுக போட்டாலும் சரி, அதிமுக போட்டாலும் சரி, பிஜேபி போட்டாலும் என்கிட்ட சொல்லிட்டு போடுங்க. நாங்க சொல்ற ஆளு போடுங்க. இந்த தொகுதியோட எம்எல்ஏ நான் சொல்ற ஆளை நீங்க நியமிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் அதட்டி கேட்போம்ல. என்னை நம்பிதான் ஓட்டு போட்டாங்க, ஏன் என் தொகுதி மட்டும் செய்யணும் கேட்போம்ல. அதான் சொல்றேன், அதட்டி கேட்க மிரட்டதுக்கு நீங்க என்னோட பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டம் தான். தமிழகத்துல ஒரு ஆப்பு பிளேஸ்டோர்ல தொடங்கின உடனே, பிஎன்டி ஆப்பு தொடங்கின உடனே கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒரே நேரத்துல சேர்ந்திருக்காங்க. நம்ம கட்சியில பண்ணிட்டு இருக்கேன். எல்லா திட்டையும் முறையா ரெக்கார்டா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த தேர்தலுக்குள்ள கிட்டத்தட்ட 40 தொகுதியில இந்த பிஎன்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற உளவுத்துறை மூலியமா மேல கொடுத்திருக்காங்க. நம்ம சங்கரன் கோயில்ல பணவிடுதலை சட்டத்துல வச்சு டிசம்பர் 7 மிகப்பெரிய மாநாடு போடுறேன். 1 லட்சம் தேவமாரி அந்த மாநாட்டை நம்ம கலந்துக்கிட்டு நம்ம ஒற்றுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிவித்து விடுறேன். பிள்ளைகளை கவனமா வளைங்க, பெண் பிள்ளைகளை கவனமா பார்த்துக்கோங்க. இளைஞர்கள் நான் மீண்டும் சொல்றேன், தயவு செய்து உங்களை வச்சுதான் நான் இருக்கேன் தம்பி. உங்களை நம்பிதான் நான் ஊரா நான் பயணம் பண்றேன். எல்லாத்தையும் பகைக்க நீங்க தான் என்னைய காப்பாற்றணும். அதனால நீங்க ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு போங்க. யாரும் பெரியவர்களுக்கு பேச்ச மீறாதீங்க. ஊர் கட்டுப்பாடு இருக்க. இன்னொன்னா ஊர் நாட்டாமைகளுக்கு பூரா நான் நன்றி சொல்றேன். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமம் இன்னைக்கு ஊர் நாட்டாம போட்டா மட்டும்தான் நீங்க தப்ப முடியும். அதே மாதிரி ஊர் மட்டும் ரெடி பண்ணுங்க. புளியங்குடி தேவைப்பத மக்கள் எல்லாரும் சேர்ந்து வரி போட்டு ஊர் மட்டும் ஒண்ணு வச்சுக்கோங்க. ஊர் மட்டும் வச்சா மட்டும்தான் உங்க சமுதாயத்தை உங்க மக்களை நீங்க காப்பாற்ற முடியும். இங்க அதுல இருந்து 4 பேரை படிக்க வைக்கலாம். நாளைக்கு தான் ஆபத்துல அதுல இருந்து தக்காத்துக்கலாம். இன்னைக்கு மேலப்பாவூர்ல இருந்து எல்லா கிராமமும் இன்னைக்கு பல்வேறு ஊர் மட்டும் வச்சிருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் ஊர் நாட்டமையோட பேச்சை கேட்டு அவங்கதான் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம். அதான் இன்னைக்கு நம்ம ஏறி நிக்கும். புரியுதுங்களா? அதனால மிகவும் ஒற்றுமையோடு இருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு, சமூகத்தை வழிநடத்துறதுக்கு எங்களுக்கு நீங்க எல்லாம் தொடர்ந்து சொல்லி நான் கேட்டு சொல்றேன். நான் தூத்துக்குடியிலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல உங்களுக்கு எங்களுடைய போராளிகள் வந்து சேருவாங்க. யாரு எதற்கும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய உரிமைகளை காப்பாற்ற முடியுதுதான் இந்த பிஎம்டி ஆரம்பிச்சுங்கிறத மனசுல நினைச்சுக்கோங்க. வீட்டுல பெண் பிள்ளைகளுக்கு சாதியை சொல்லி கொடுத்து வழங்க
ஆண் பிள்ளையை ரோட்ல நிக்கிறா ஒரு சாதி தெரிஞ்சிடும், பெண் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வரலாறு தெரியாது, பெண் பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பான கூட்டமாக மாற்றிய புளியங்குடி நகர இந்த தேவசங்க பொறுப்பாளருக்கும் பிஎன்பி போராளிகளுக்கும் இந்த வளராத நன்றிகளை நான் பதிவு செஞ்சுள்ளேன். மீண்டும் வருகின்ற தேர்தலின் போது கண்டிப்பான முறையில் ஒரு 2 மாசத்துல சுற்றுப்பயணம் வருவேன், உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இன்னும் எந்திரிக்காம இருக்கு அப்படின்னா அந்த உண்மையிலே ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம முக்குளத்தரு நம்ம சரியாகிட்டு வரோம் அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாரும் ஒற்றுமை அடைஞ்சிட்டு வரோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் பிரிவினை பாத்துறாங்க தேவமாரில அப்படிங்கிறத மீண்டும் நான் சொல்றேன். எல்லாரும் நம்ம தான், எல்லாரும் நம்ம தாய்ப்பிள்ள நினைக்கிறத தெரிஞ்சுக்கிறேன். இளைஞர்கள் அடுத்த தேவர் ஜெயந்தி வருப்பா, அடுத்தால மருதுபாண்டியர் ஜெயந்தி தேவர் ஜெயந்தி வருது. இதுக்கு விழாக்களுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் மிகவும் கவனமா போகணும். ஏன்னா நம்ம ஐயா ஏழாம்படை முருகப்பெருமான நம்ம ஏழாம்படை முருகன் தான் சொல்லுவோம். அந்த முருகங்களுக்கு நம்ம எப்படி போவோமோ அந்த மாதிரிதான் போகணும். மாலை அணிவிச்சு போகணும், இல்ல விரதம் இருந்து போகணும். மது போதையில வண்டியில தொங்கிக்கிட்டு போறது நம்ம ஐயாவுக்கு பிடிக்காது, அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது. அதை எல்லாரும் நினைச்சுக்கோங்க. எந்த சாதி மக்களும் நமக்கு எதிரி இல்ல. எந்த சாதி மக்கள் இருக்க இடத்தையும் போய் தயவு செய்து இளைஞர்கள் கோசங்கசம் போடக்கூடாது. ஏன்னா வர நாட்கள் பூரா திருவிழா நாட்கள். அதனால தயவு செய்து இதெல்லாம் நம்ம வீரம் கிடையாது. நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவரை உண்மையிலே நம்ம நேசிச்சோம்னா பிற சாதி மக்களையும் நம்ம நேசிக்கணும், மாற்றுக்கருத்து இல்லை. அவங்க உங்களை என்ன இளைஞர் பண்ணாலும் அதுல இருந்து நாங்க காப்பாத்துறோம். நீங்க இந்த இளைஞர்கள் எந்த ஒரு கோபத்துக்கும் உட்பட்டு வழக்குகள்ல சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பணியும் போது தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி.